நான் குக் பண்ற சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு பார்க்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபிளேவராகவும் பிளஸ் வந்து சூப்பராகவும் இருக்கு, இது வந்து எப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் எப்பவுமே என்னோட ஃபேவரட்டான பிரியாணி டபரா வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுல வந்து ஃபிளேவருக்காக கிராம்பு ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிப்பேன். இதுல 2 டிப்ஸ் என்னன்னா, வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், பிளஸ் அந்த வெங்காயம் வதங்குற எண்ணெயிலேயே மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா தூள், பொடியா நறுக்குனா புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்பேன். சோ இது மாதிரி பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியோட ரியல் கலர் வந்து வரும் நம்மளுக்கு அந்த எண்ணெயில மசாலா வதங்கினதுனால. இதுக்கப்புறம் தக்காளி, சிக்கன், தயிர் ஆட் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு ஓபன் பண்ணும்போது நல்லா ஒரு ஜூசினஸா வரும்ல. அப்ப வந்து கொதிக்கிற தண்ணியை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ உப்பு வந்து லைட்டா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தாதான் அரிசி போட்டதுக்கு அப்புறம் திட்டமா நம்மளுக்கு டேஸ்ட் வரும் அப்படின்றதுனால நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃபைனலா அரிசி போட்டு லைம் ஜூஸ், நெய்யெல்லாம் ஆட் பண்ணி தம் போட்டுருணும். ஸோ நம்ம அப்படியே கலரான மூடி வச்சிருந்தோம்னா ரைஸும் வந்து உடையாது, பிளஸ் வந்து ஃபிளேவரான பிரியாணியும் ரெடி ஆயிடும்.